Hello guys, welcome and welcome to Metier Academy, one of the leading academy in training nurses in nursing competitive exam as well as IELTS and NCLEX and OET training. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு முக்கியமான வேகன்சி நோட்டிஃபிகேஷனோட அவங்க வந்து ரீச் பண்ணியிருக்கோம். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சைட்ல இருந்து வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளவு வேகன்சி, யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்றதுக்கு, என்ன போஸ்ட்டுக்கு இவங்க வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னைக்கு லாஸ்ட் டேட் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு, எவ்வளவு வேகன்சி, ஈச் அண்ட் எவ்ரி திங் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வெதர் இது கான்ட்ராக்சுவல் போஸ்டா, பெர்மனன்ட் போஸ்டா, ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ நாங்க போற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், இங்க இருந்து தான் இந்த வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ECHS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிகிளினிக் இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா இந்த ECHS பாலிகிளினிக் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது யாருக்கு இந்த பாலிகிளினிக்ல போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும்னா எக்ஸ் சர்வீஸ் கான்ட்ரிபியூட்டரி ஹெல்த் ஸ்கீம். இந்த ECHS ஓட ஃபுல் ஃபார்ம் எக்ஸ் சர்வீஸ் கான்ட்ரிபியூட்டரி ஹெல்த் ஸ்கீம். அதாவது ஆர்மில இருந்து ரிட்டையர் ஆன அந்த ஒரு பர்சன், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த ECHS பாலிகிளினிக்ல போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். ஸோ இங்க இருந்து தான் இந்த வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி பர்டிகுலர் பிளேஸும் மென்ஷன் ஆயிருக்காங்க, பெரேலி. இந்த பெரேலியில இருக்கிற ECHS பாலிகிளினிக்ல தான் இந்த வேகன்சி வந்திருக்கு. ஸோ இதோட ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி எல்லாமே இன்ட்ரோடக்ஷன்லேயே கொடுத்துட்டாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ECHS invites application to engage medical, paramedical, non-paramedical officer on contractual basis. Contractual basisல தான் இந்த வேகன்சி வந்து எடுக்க போறாங்க. எவ்வளவு நாள் contractual basisனா 1 year contractual basis. அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் உங்களோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன். யாருக்கு இந்த போஸ்ட் வந்து சூட்டபிளா இருக்கும்? ஆப்வியஸா எல்லாருமே ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் யாருக்கு இது சூட்டபிளா இருக்குன்றதையும் பார்த்துடலாம். என்னென்ன போஸ்ட் அப்படின்னா OIC, மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், மெடிக்கல் ஆஃபீஸர், கைனகாலஜிஸ்ட், டென்டல் ஆஃபீஸர், டென்டல் அசிஸ்டன்ட், லேப் டெக்னீஷியன், லேப் அசிஸ்டன்ட், ஃபார்மசிஸ்ட், நர்சிங் அசிஸ்டன்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசியோதெரபிஸ்ட், டிஓ, கிளர்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேகன்சி, போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து இங்க என்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல நம்மளுக்கு தேவையானது நர்சிங் அசிஸ்டன்ட். ஈவன் தோ இது வந்து ஒரு நர்சிங் அசிஸ்டன்ட் போஸ்டா இருந்தாலும் டிப்ளமோ முடிச்ச நர்சிங் ஆஃபீஸர்ஸ் ஆர் நர்சிங் கேண்டிடேட் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ GNM டிப்ளமோ இல்லைனா கிளாஸ் 1 நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ் முடிச்சவங்க மினிமம் 5 years ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ் முடிச்சவங்க இருந்தாலும் GNM இருந்தாலும் அவங்க கிட்ட எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ 5 years ஆஃப் முடிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க GNM கேண்டிடேட்ஸ் ஆர் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ சார், நான் வந்து இப்போ பர்மனன்ட் ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்றேன், இந்த போஸ்ட்டுக்கு எதுக்கு நான் அப்ளை பண்ணணும்? ஒரு சிலருக்கு வந்து ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் இருக்கும். இந்த மாதிரியான ஏரியால பாலிகிளினிக்லாம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், ஒர்க் லோடு ரொம்ப கம்மியா இருக்கும், ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் இருக்கவங்க அதை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு கூடவே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சூட்டபிளான ஜாப். ஸோ டோட்டலா எவ்வளவு வேகன்சி அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பார்ப்போம். பெரேலிங்ல ஒரு 3 வேகன்சி, படாவுன் அங்க ஒரு 1 வேகன்சி, ராம்பூர்ல 1 வேகன்சி, மொரதாபாத்ல 1 வேகன்சி, டோட்டலா 6 வேகன்சிஸ் வந்து இவங்க கொடுத்திருக்காங்க. டோட்டலா 6 வேகன்சி. ஸோ 6 வேகன்சி இவங்க கொடுத்திருக்காங்க. சேலரி பார்த்துக்கிறீங்க அப்படின்னா கன்சாலிடேட்டரி சேலரி தான் 36,500. 36,500 ஒரு ஆவரேஜான கன்சாலிடேட்டரி சேலரி இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 19th February at 10 hours அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது 19th February லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அன்னைக்குள்ள நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். சரியா? இதை பத்தின வெறும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸோ நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு ECHS நர்சிங் அசிஸ்டன்ட் வேகன்சி அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணாலே உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வந்துடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் எங்களோட சர்டிஃபிகேட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் முக்கியமாக அதோட ஃபோட்டோ காப்பி எல்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஃபர்தர் டீடைல்ஸுக்கு நீங்கள் இந்த ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம், இந்த மெயில் ஐடியும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சரியா? ஃபைன். ஸோ ECHS இது கண்டிப்பாக எக்ஸாமில் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கண்ட்ரோலில் ECHS இருக்கு. இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். பர்பஸ் ஆஃப் ECHS நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ் சர்வீஸ் பர்சன், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு சின்ன சின்ன கிளினிக் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கு. ஸோ அந்த கிளினிக் தான் ECHS. சரியா? ஸோ why ECHS ஜாப்ஸ் ஆர் குட், நீங்க இதுக்கு ஏன் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா
ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு அண்டரில் இருக்கு, ஒரு ப்ரிஸ்டீஜியஸான ஜாப். ஃபிக்ஸ்டு மந்த்லி சேலரி 30ஆம் தேதி ஆனால் உங்களுக்கு சேலரி வந்து நிற்கும். ரெஸ்பெக்டபிள் டிசிப்ளினரி ஒர்க் என்வரான்மெண்ட் இருக்கும். சின்ன கிளினிக் தான், ஒர்க்கிங் ஹவர்ஸ் கம்மி, ஒர்க் லோடு வந்து கம்மியாக இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நர்சிங் அசிஸ்டன்ட் வேகன்சி தான் இருந்தாலும் 6 போஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. பேரலி, டஹாடூன், ராம்பூர், மொராதாபாத் இந்த இடத்துல இருந்து இந்த வேகன்சி வந்து வந்திருக்கு. ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்க. கூடவே கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணாலும் அந்த எக்ஸாம் போய் எழுதி செலக்ட் ஆனாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. கன்ஃபார்மாக இது வந்து ஒரு டெம்பரவரி ஜாப் தான். பர்மனன்ட் ஜாபுக்கு ஏம் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்க. சேலரி ஏற்கனவே நம்ம பேசிட்டோம், 36,500 பர் மந்த். அண்ட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஜிஎன்எம் இல்லை டிப்ளமோ முடிச்சு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ கான்ட்ராக்ட் இயர் 1 year தான், அது வந்து ரெனியூ பண்ணுவாங்க உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வச்சு. பிளேஸ் அண்ட் டேட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 18 to 19 February 10 AM ECHS ஸ்டேஷன் ஹெட் குவார்டர்ஸ் செல் பெரேலி. ஸோ இந்த இடத்துல டைரக்டாக போய் தான் நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மீடியர் சைட்ல இருந்து ஆர்ஆர்பி கிராஷ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் ஆர்ஆர்பி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டபுள் கிளியர் பண்ண நினைக்கிறீங்களோ எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. கீழே கொடுத்துருக்க அந்த நம்பர் 9600543642 அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் நார்செட் 10 கிராஷ் கோர்ஸ் டெல்லியில் February 16 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வில்லிங் இருக்கவங்க, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது டெல்லியில் இருக்காங்க, அவங்களுக்கு அப்ளை பண்ணணும், கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் டெல்லியில் சத்ரப்பூரில் அப்படின்னா, ஸோ தாராளமாக இவங்க கொடுத்துருக்கிற இந்த நம்பர் 9600543642க்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாமினேஷன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.